இது ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச் ஃபங்க்ஷனோட சீரீஸோட வெற்றித்தில் நம்ம இங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து எல்லாரும் வாங்கல எல்லாருக்கும் அவ்வளோ சொல்கிற மாதிரி அந்த மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு வச்சிருக்காரு. நடிக்கிறதுக்கோ டைரக்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு ஆசை இருந்தால் சினீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். மொத்த இண்டஸ்ட்ரியில் தான் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் யார்கிட்டையாவது பேச போய் டைரக்டாக எழுதிட்டு இருப்பாங்க. அண்ட் நேற்று நைட்லாம் ஃபோன் பண்ணி ப்ரோ உங்கள் கதையை ஒரு பயோபிக்கில் எல்லாம் ஆக்சுவலாக இருக்கும் ரவுடிசமும் இருக்கும். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்னிப்பெட் ரேண்டமாக சொல்றது. நான் ஃபர்ஸ்ட் சினீஷை மீட் பண்ணது ஆக்சுவலி லோகேஷ் எனக்கு கொண்டது சினீஷ் தான். அவர் கொண்டு வந்து இந்த கதையை பயங்கரமாக நம்புறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் இப்படி கொண்டு வந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணுறேன். ஆளே பார்க்குற மாதிரி இருக்காரு. எனக்கு டவுட்டாகவே இருக்குது. சரி என்ன சொல்கிறாருன்னு கதை கேட்டு பயங்கரமாக இருக்கும். உடனே பிடிச்சி போச்சு. ஒரே சரிங்க டாக்டர் சினீஷ் எதுவும் வந்து எல்லா சூப்பர் ப்ரோ நீங்கள் பண்ணால் ஹாப்பியானாரு. ஹாப்பின்னு சரி ப்ரோ எனக்கு காசு எனக்கு காசு கொடுங்க நான் பார்த்துட்டு இது கொடுக்குறேன். நான் வந்து இல்லை புரியுங்க நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா பார்த்தீங்க நான் பணம் கொடுத்தா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் இப்போ இப்போ கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் இருக்காரு. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்போ நான் சிரிச்சேன். பட் டெக்னிக்கலாக ப்ரொடியூசருக்கான வேலை தான். ஒரு படத்தை கிரியேட்டிவாக கரெக்டாக எடுக்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருக்கான வேலை. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சு இப்படிதான் பண்ணணும்னு நினைச்சு இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக ஒரே நாள் 2 படம் லான்ச் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கான மொத்த காரணமாக அவர் எவ்வளோ அவர் கஷ்டம் சொல்லிட்டாலும் அவரோட லைஃப் பண்ணவே தான். ஸோ பதவிங்களோ ஃபுல் கிரெடிட் இன்னைக்கு ஒரு இவெண்ட் நடக்குது. அவர் ப்ரொடியூசராக அவர் படம் எடுக்கிறாரு, நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காருன்னா யூஸ்வலாக அப்பா அம்மாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஆனால் இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் லைஃப் பதவி தான் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் வெரி பர்சனல். Congratulations to Sinish, it's like Pallavi, it's like Vinish, and hoping that இந்த ரெண்டு படமும் மிகப்பெரிய வெற்றியாக வரணும், இன்னும் நேஷனல் அவார்டு வரணும், என்னோட படம் எடுக்கணும், அவரோட 6 வருஷம் நான் கஷ்டப்படணும். இது ஆசை. ஆல் தி பெஸ்ட்.